எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அருளுரை அமுதத்தில் அம்மா என்ன சொல்கிறாங்கண்டா, போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக எரியும் சிவப்பு விளக்கை பொருட்படுத்தாமல் நாம் காரை விரைவாக செலுத்தி சென்றால் போக்குவரத்து கண்காணிப்புக்கு கேமரா நமது காரின் பதிவு நம்பரை படம் பிடித்து காட்டும். இதே போல தான் இப்படி நிகழ்ந்தால் நாம் அபார தொகை கட்ட வேண்டும். இதே மாதிரி தான் போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிக்க இந்த நினைவு உதவுகிறது. இது போக்குவரத்து பெருமளவில் சுமூகமாக நடைபெற வழி செய்கிறது. இதே போல் கடவுள் மீது வைக்கும் நம்பிக்கையானது நமது ஆத்மஸ்வரூபத்தின் மீது வைக்கும் நம்பிக்கையானது நமது மனதையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. நாம் அகமுகமான இணக்கம் பெற இதுவே வழியாகும். அதாவது நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த போக்குவரத்து விதியை சொல்கிறாங்க நம்பிக்கைக்கு. ஸோ நம்பிக்கை எந்தளவுக்கு கடவுள் மேலே இருக்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய மேஜிக்ஸ் மிராக்கிள்ஸ் நடக்கும். இது என்னோடய அனுபவத்துலேருந்து, பர்சனல் அனுபவத்துலேருந்து தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இறைவனையோ இல்லை குருவையோ ஃபுல்லாக சரணாகதி அடைஞ்சு நம்பும்போது உங்களோட ஒவ்வொரு விஷயத்துலையும் மாற்றம் நடக்கும். இப்படி தான் நடக்கணும்னு இருந்தால் கூட அதை மாற்றுவாங்க, வேறு மாதிரி மாற்றுவாங்க. ஸோ எப்போவுமே அதோட உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் வரும் இல்லையா, அந்த டைமில் நாம ஜெபம் பண்ணி நம்பிக்கையாக இருங்க எல்லாருமே. ஸோ அப்படி இந்த நம்பிக்கை வந்ததுனாலே இந்த மனசு மன்னம் நிறைய கண்ட்ரோலில் வரும். ஸோ எல்லாருமே உள்நோக்கி பயணம் செய்யுங்க, மனதை உள்நோக்கி பயணம் செய்ய விடுங்க. ரொம்ப நம்பிக்கையாக இருங்க. நம்பிக்கைன்றது யார் என்ன சொன்னாலும் உடையவே கூடாது. உடைஞ்சாலும் மறுபடியும் எழும்பணும். ஏன்னா யாராவது ஏதாவது சொன்ன டக்குன்னு எங்களை நம்பிக்கை உடைஞ்சிடும். ஸோ அதை நினச்சி யாரும் கவலைப்படாதீங்க. ஏன்டா நம்பிக்கைன்றது அப்படித்தான், மற்றவங்க எதாவது சொன்னால் உடைஞ்சிடும். ஆனால் அந்த உடையிறது இறைவன் பார்க்கல. அந்த உடைஞ்சாலும் மறுபடியும் ஒரு முடிவு எடுக்கிறீங்க இல்லையா, இல்லை நான் இறைவனை நம்புவேன் அப்படின்ட்டு அந்த முடிவு எடுத்துட்டிங்கன்னா காணும். எண்ணங்கள் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, குழம்புனாலும் பரவாயில்லை, அந்த இறைவன் அந்த முடிவுக்கு தான் உங்கள்கிட்ட வெயிட் பண்ணுறாரு. ஸோ எல்லாருமே நம்பிக்கையாக இருங்க இறைவன் மேலே. ஓகேடா, நம்ம சிவாய்.